செவ்வாய்க்கிழமை பூசாட் பண்டார் பூச்சோங் எல்ஆர்டி நிலையத்தின் தண்டவாளத்தில் விழுந்து ரயிலில் அடிபட்டு இறந்த தைவான் நபரின் மரணத்தில் எந்த குற்றவியல் அம்சமும் இல்லை என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் உசேன் ஒமார் கான் தெரிவித்திருக்கிறார். அந்த சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் எந்த ஒரு குற்ற செயலுக்கான அறிகுறியும் இல்லை என்பதால் தொடக்கத்தில் இருந்தே இது திடீர் மரணமாக கருதப்படுகிறது என்று உசேன் கூறினார். சம்பந்தப்பட்ட தைவானிய ஆடவர் கீழே விழுந்துள்ளார் என்பதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது என இன்று ஸ்லாங்கூர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். 60 வயதுடைய அவரது உடல் சவ பரிசோதனைக்காக சுல்தான் இட்ரிஷா மருத்துவமனையின் தடயவியல் துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் தித்திவங்சா எல்ஆர்டி நிலையத்தில் பார்வையற்ற முதியவர் ஒருவர் தண்டவாளத்தில் விழுந்ததில் ரயிலினால் மோதப்பட்டு இருந்தார். இதனைத் தொடர்ந்து குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக எல்ஆர்டி நிலையங்களில் பிளாட்ஃபார்ம் சென்சர்களை பொருத்தவிருப்பதாக பிரசாரணா மலேசியா பெர்ஹாட் தெரிவித்திருந்தது.